ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு தலைப்பு கோராகு. கோராகு யார்? இந்த கோராகு. கோராகு என்பது ஒரு தனி மனிதனுடைய பெயர், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய நாமம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. கோராகு என்பது ஒரு தனி மனிதனுடைய பெயரை குறிப்பதாகும். ஆக கோராகு என்ற ஒரு மனிதன் வேதத்திலே காணப்படுகிறார். யார் இந்த கோராகு? அவர் செய்தது என்ன? அப்படி என்ன செய்து விட்டார்? இன்று வரை நாம் அவரை நினைத்து பார்க்கும்படி அவர் செய்தது என்ன? இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் வேதத்திற்குள்ளாக போகலாம். என்னாகும் 16ஆம் அதிகாரத்திலே இந்த கோராகை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, யார் இந்த கோராகு? இஸ்ரவேலுக்கு 3 புத்திரர், 12 குமாரர் இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு 12 குமாரர் இருக்கிறார்கள். 12 குமாரர்களில் லேவி என்பது ஒருவர். 12 பிள்ளைகள், 12லே லேவி என்ற ஒரு பிள்ளை. கர்த்தர் இந்த லேவியை தமக்கென்று பிரித்தெடுத்தார். மீதி 11 கோத்திரங்களை விடவும் அவர்களிலிருந்து லேவி என்ற கோத்திரத்தை தேவன் பிரித்தெடுத்தார். இந்த லேவிக்கு 3 பிள்ளைகள், கெர்சோன், கோகாத், மெராரி என்று சொல்லி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவன் லேவியை பிரித்தெடுத்து தம்முடைய பணியை செய்யும்படி அழைத்திருக்கிறார். இந்த லேவி 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார், கெர்சோன், கோகாத், மெராரி. இந்த கெர்சோன், கோகாத், மெராரி இந்த 3 பேருமே 3 வெவ்வேறு வம்சங்களாக வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கோகாத் என்னும் அந்த வம்சத்தில் வருகிறவர்கள் தான் இந்த கோராகு மற்றும் அவனது குடும்பத்தினர். ஆக லேவி கோத்திரத்திலே கோகாத்தின் வம்சத்திலே கோராகு என்பவன் பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கோராகு எப்படிப்பட்டவன் என்று சொல்லுவோமானால், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சேரும்படி அல்லது அவருக்கு பணிவிடை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இது மோசே கோராகை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி என்று சொன்னால், மோசே மிக தெளிவாக சொல்கிறார், இஸ்ரவேலின் மற்ற கோத்திரங்களில் இருந்து உங்களை என்று சொல்லும் பொழுது லேவியரை குறிப்பிடுகிறார். லேவியரை பிரித்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கோராகே நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அவருடைய பணியை செய்யும்படி தம்மண்டையில் சேர உன்னை அழைத்திருக்கிறார் என்பதாக மோசே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே லேவியின் பிள்ளைகள், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் கோராகு பிரித்தெடுக்கப்பட்டவன், மற்ற இஸ்ரவேலில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக அவரிடத்தில் சேர அழைக்கப்பட்டவன். இதுதான் கோராகுக்கு ஒரு முன்னுரை. இந்த கோராகு என்ன செய்யும்படி பணி கொடுக்கப்பட்டது? கோராகு கோகாத்தின் புத்திரர் வம்சவழியில் வந்தபடினாலே கோராகுடைய பணி என்ன? பரிசுத்த பணிமுட்டுகளை சுமந்து கொண்டு வருவதுதான் இந்த கோராகின் பணி, அதாவது கோகாத்தியரின் பணி. கோகாத் வம்சத்தில் வந்த எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த கர்த்தருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய, கூடாரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த பணிமுட்டுகளை சுமந்து செல்வது மாத்திரமே அவர்களுடைய பணி. அதை பார்க்க கூட கூடாது. ஆசாரியன் அதை மூடி போட்ட பின்பு அதை சுமப்பதற்கு மாத்திரமே அவர்கள் செல்ல வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த பணிமுட்டுகளை சுமக்கும் ஒரு பணியை
கோராகு செய்து கொண்டிருந்தார். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தருடைய பரிசுத்த பணிமுட்டுகளை சுமந்து செல்லும் ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த கோராகு. ஆனா இந்த கோராகு செய்தது என்ன? வேதம் சொல்கிறது பாருங்கள், அவர் உன்னையும் உன்னுடைய கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ, ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறாயோ என்று மோசே கோராகை பார்த்து கேட்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கோராகு என்ன செய்தார்? ஆசாரிய பட்டத்திற்கு ஆசைப்படுகிறார். பாருங்கள், தேவன் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை பாலும் தேனும் ஓடக்கூடிய வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைத்து செல்லும் வழியிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மோசே அவர்களை வழிநடத்தி வருகிறார். அந்த காலகட்டத்திலே, கோராகின் காலகட்டத்திலே ஆசாரியனாய் இருந்தது ஆரோன். இந்த கோராகு லேவி புத்திரரை மாத்திரமல்ல, ரூபன் புத்திரரையும், லேவி கோத்திரத்தார் அல்லாத மற்ற கோத்திரத்தில் உள்ளவர்களையும் தனக்கு துணையாக அழைத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். தாத்தான், அபிராம், ஓன் என்பவர்களை, ரூபன் கோத்திரத்தில் இருப்பவர்களை தனக்கு உடன் இருக்கும்படி அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். எதற்காக வருகிறார்? மோசேயும் ஆரோனையும் எதிர்ப்பதற்காக இவர் வருகிறார். கூடவே 250 சபையாரையும் அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். மோசேயின் இடத்திலும் ஆரோனிடத்திலும் வந்த கோராகு என்ன சொல்கிறார்? சபையார் எல்லோரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் கர்த்தருடைய சபையிலே மிஞ்சி போகிறீர்கள் என்பதாக கேட்கிறார். அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? யார் வேண்டுமானாலும் ஆசாரிய பட்டத்தை செய்ய வேண்டியது தானே, நீங்கள் மாத்திரம் ஏன் செய்கிறீர்கள்? எல்லோரும் பரிசுத்தவான்கள் தானே, சபையார் எல்லோரும் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது எல்லோருமே தூபம் காட்ட வேண்டியது தானே, ஏன் நீங்கள் மாத்திரம் செய்கிறீர்கள்? ஏன் நீங்கள் மாத்திரம் மிஞ்சி போகிறீர்கள் என்பதாக மோசேயும் ஆரோனையும் பார்த்து கோராகு கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது ஆசாரிய பட்டத்திற்கு ஆசைப்பட்டான் என்பதாக. யார் ஆசாரியன்? ஏற்கனவே பார்த்ததுபடியாக கோராகின் காலத்தில் ஆசாரியனாக இருந்தது ஆரோன். யார் வேண்டுமானாலும் ஆசாரியன் ஆகிவிட முடியுமா என்று சொன்னால் அது இல்லை. பாருங்கள், யாத்ராகமும் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆகவே யாத்ராகமும் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆசாரியன் என்பவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான், பரிசுத்தம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். லேவி புத்திரராய் இருப்பதன் நிமித்தம் ஆசாரியராய் இருக்க முடியாது. ஆனால் ஆசாரியன் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நிலை, பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு நிலை. இங்க என்ன ஆச்சரியம் என்று சொல்லி பார்ப்போமானால், பரிசுத்தமாய் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம், நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஆசாரியனை பொறுத்தவரையில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் அவனை பரிசுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. மோசேயை கொண்டு தேவன் இதை செய்திருக்கிறார். ஆகவே ஆசாரியன் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பரிசுத்தம் பண்ணப்பட்டவன். இந்த ஆசாரியனுடைய பணி என்ன? ஏற்கனவே பார்த்தோம். லேவியாய் இருக்கக்கூடிய கோகாத்தின் புத்திரர் கோராகின் பணி என்ன என்பதை இப்போது ஆசாரியனாய் இருக்கக்கூடிய ஆரோனுடைய பணி என்ன? ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது மக்களுக்காக தேவனிடத்தில் பலி செலுத்துவது, தேவனுக்கு தூபம் காட்டுவது, மக்களை ஆசீர்வதிப்பது, மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்வது அல்லது போதிப்பதுதான் இந்த ஆசாரியனுடைய பணியாய் இருக்கிறது. கோராகு லேவி புத்திரன், கோராகுக்கு என்ற ஒரு பணி உண்டு, அது கர்த்தருடைய ஸ்தலத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுகளை சுமப்பதுதான். ஆனால் ஆசாரியனாய் இருக்கக்கூடிய ஆரோனுடைய பணி என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்துவதும், மக்களை ஆசீர்வதிப்பதும், மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதும். பாருங்கள், இந்த கோராகு தன்னுடைய நிலையிலிருந்து மிஞ்சி ஆசாரியனாய் இருக்கக்கூடிய ஆரோனுடைய பட்டத்திற்கு ஆசைப்பட்டு மிஞ்சி நடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மீறி நடப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி கோராகு ஆசாரியனுக்கு விரோதமாய் அல்லது மோசேக்கு விரோதமாய் செயல்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் விளைவு என்ன என்பதை நாம் இங்கே
பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த கோராகு மோசேயோ ஆரோனையோ எதிர்க்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனை எதிர்க்கிறான் என்று சொன்னால், மோசே மிக தெளிவாக சொல்கிறார், ஆரோனை எதிர்ப்பது அற்ப காரியம், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறீர்கள், கர்த்தரை அவமதிக்கிறீர்கள் என்று சொல். ஆகவே கோராகு தனக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மறந்து தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரிய பட்டத்திற்கு ஆசைப்பட்டு மிஞ்சி நடக்கும் பொழுது, கர்த்தரை அவமதித்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது என்ன விளைவு நடந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 33 மற்றும் 35 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்திலே இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பாருங்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். யார்? கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் மற்றும் அவனது குடும்பத்தினர், அவனை சார்ந்தவர்கள் அனைவருமே என்ன ஆனார்கள்? உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். அவனுடைய குடும்பத்தார் என்ன செய்தார்கள்? அவன் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்காதா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல அந்த கானான் தேசத்தை காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்திருக்காதா? கனவு இருந்திருக்காதா? ஆனால் பாருங்கள், கோராகு செய்த மீறுதலின் நிமித்தம், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தம் கோராகு மற்றும் அவன் கூட்டத்தார் அனைவருமே, குடும்பத்தார் அனைவருமே பாதாளத்தில் இறங்கி போனார்கள். உயிரோடே கூட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடி போட்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட கோராகின் குடும்பத்தார், அவனை சார்ந்தவர்கள் அனைவருமே சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, கோராகோட கூட 250 பேர் துணிந்து கர்த்தருடைய சமூகத்தில் தூபம் காட்டுவோம் என்று சொல்லி தூப கலசத்தை எடுத்து கர்த்தருடைய கூடாரத்திற்கு வந்தவர்கள் நிலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு 250 பேரையும் பட்சித்து போட்டது. என்ன செய்தார்கள் இவர்கள்? கோராகே, உன்னுடைய மீறுதலின் நிமித்தமாக, உன்னுடைய பேச்சை கேட்டது நிமித்தமாக, உன்னை பின்தொடர்ந்ததின் காரணமாக இந்த 250 மக்களும் பட்சிக்கப்பட்டு போனார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. தானும் அழிந்து பிறரும் அழிய காரணமாகி போனது இந்த கோராகின் வாழ்க்கை. கர்த்தருக்கு விரோதமாய் மிஞ்சி நடக்கும் பொழுது கோராகு மாத்திரமல்ல, கோராகை சார்ந்தவர்களும் அழிந்து போவார்கள். இரண்டாவது ஒரு விளைவு என்ன என்பதை நாம் பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்ப்போமானால், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்ப்போமானால், கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நபர்களை இங்கே எதிர்மறையான எடுத்துக்காட்டுகளாக யூதா தன்னுடைய புத்தகத்தில் வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று காயின், இன்னொன்று பிலேயாம், மூன்றாவது கோரா. எத்தனையோ சம்பவங்கள் இந்த வேதாகமத்திலே நடந்திருக்கலாம். எத்தனையோ பேர் வழி தவறி போயிருக்கலாம். எத்தனையோ பேர் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம், முறுமுறுத்து இருக்கலாம். எத்தனையோ பேர் அழிந்து போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே யூதா எழுதும் பொழுது எழுதுகிறார், கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி என்று சொல்லி. இப்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பும் கூட ஒரு எதிர்மறையான எடுத்துக்காட்டாகத்தான் கோராக இருந்திருக்கிறார். தான் அழிந்தது மாத்திரமல்ல, பிறரையும் அழிவுக்குள்ளாக்கி இன்று வரை நம் மத்தியிலே ஒரு எதிர்மறையான எடுத்துக்காட்டாகத்தான் இவரது வாழ்க்கை விளங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே கோராகு தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதன் விளைவை நாம் பார்த்தோம். இன்று வரை அவரை குறித்து நாம் பேசுவதையும் காண்கிறோம்.
இப்படி நம்முடைய வாழ்க்கையும் எதிர்மறையான எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஏன் கோராகுடைய சம்பவம் இவ்வளவு தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் கோராகை குறித்து நாம் இவ்வளவு தியானிக்கிறோம் என்ற கேள்வி நமக்கு எழக்கூடும். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரால் ஒரு தகுதியில் ஒரு நிலையில் நிறுத்தப்பட்ட ஒருவரை எதிர்த்து அந்த தகுதியை பெறும்படியாக, அந்த நிலையை பெறும்படியாக, அந்த பட்டத்தை பெறும்படியாக ஆசைப்பட்ட கோராகின் நிலையை குறித்து நாம் பார்த்தோமே. இதே போல்தான் பிரியமானவர்களே, வேதத்தில் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. என்ன அது? இதே போன்று ஆசாரிய பட்டத்திற்கு ஆசைப்பட்ட ஒருவன், அல்லது ஆசாரியனாய் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஸ்தானத்திற்கு ஆசைப்பட்ட ஒருவனுடைய நிலையை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். யார் அந்த ஆசாரியர்? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். யார் அந்த ஆசாரியர்? எபிரேயர் 4:14 பாருங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இங்கே ஒரு பிரதான ஆசாரியரை குறித்து பார்க்கிறோம். ஒரு ஆசாரியர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசு கர்த்தர் யார்? வேதம் சொல்கிறது பிரதான ஆசாரியர். தேவன் யார்? பிரதான ஆசாரியர். தம்மையே மக்களுக்கு பலியாக கொடுத்தவர், மக்களை ஆசீர்வதித்தவர், மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்தவர். ஆசாரியனுடைய பணியை செய்த இயேசுவானவர். இயேசுவானவர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நாம் பேசுகிறோமே, இந்த குமாரன். திரித்துவ தேவன் கர்த்தர். இந்த பிரதான ஆசாரியன் என்னும் கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் செயல்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஏசாயா 14 11, 12, 13 மற்றும் 15 வசனங்களை நாம் பார்க்கலாம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட ஒட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆம், பாருங்கள் பிரியமானவர்களே, கோராகு எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் தம்முடைய பணியை தம்மோடு தேவனுடைய சமூகத்திலிருந்து செய்யும்படியாக அழைக்கப்பட்டாரோ, அதே போல்தான் இங்கு விடிவெள்ளியின் மகனானவன் அழைக்கப்பட்டான். பிசாசானவன் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாக இருந்திருக்கிறான். கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை போற்றி அவரை மகிமைப்படுத்தும்படியாக கூட இருந்தவன் தான் இந்த விடிவெள்ளியின் மகனாகிய பிசாசு. எதற்கு ஆசைப்பட்டான்? நான் தேவனாவேன் என்று சொன்னான். அவனுக்கு என்று ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு என்று ஒரு பணி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பட்டத்திற்கு ஆசைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கோராகு எப்படி செய்தாரோ அதே போல் பிசாசானவனும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தேவனுடைய ஸ்தானத்திற்கு, பிரதான ஆசாரியனாக தேவனுடைய ஸ்தானத்திற்கு ஆசைப்பட்டு விழுந்து போனான். இரண்டிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை பாருங்கள். அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். கோராகும் அவன் வீட்டாரும் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய பட்டத்திற்கு ஆசைப்பட்டதன் விளைவாக உயிரோடு பாதாளத்திலே தள்ளப்பட்டார்கள். பிரதான ஆசாரியனாக கர்த்தருடைய ஸ்தானத்திற்கு ஆசைப்பட்ட பிசாசானவனும் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் நிலைக்கு மிஞ்சி ஆசைப்படாதிருங்கள். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில குறிப்புகள் என்ன? முதலாவது, தகுதியை வைத்து
பொறுப்பை அல்லது பட்டத்தை தேட முடியாது. ஏன் தேட முடியாது? கோராகு லேவியன், ஆசாரியன் லேவியன். அப்படி இருக்கும் பொழுது இருவருமே லேவியன் தானே, ஏன் நான் ஆசாரியன் ஆகக்கூடாது என்பதுதான் லேவியின் கேள்வியாக, கோராகின் கேள்வியாக இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, கோராகு மிக தெளிவாக சொல்கிறார், கர்த்தருடைய சபையார் எல்லோரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் மிஞ்சி போகிறீர்கள் என்பதாக. ஆகவே கோராகை பொறுத்தவரையில் பரிசுத்தமாய் இருந்தால் ஆசாரியன் ஆகிவிடலாம் என்று நினைத்தாரோ என்னவோ, பரிசுத்தத்தை ஒரு தகுதியாக நினைத்து விட்டார். சபையார் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்களே என்று சொல்லிதான் 250 பேரையும் தூப கலசத்தை எடுத்து வரும்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாய் இருப்பது என்பது ஒரு தகுதி. பரிசுத்தம் என்பது ஒரு தகுதி. அந்த தகுதியை வைத்துக்கொண்டு நீ கர்த்தர் கொடுத்த ஒரு பட்டத்தை தேடுவது என்பது கூடாத காரியம். இரண்டாவது ஒன்று பாருங்கள், பிறப்பை ஒரு தகுதியாக ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல, நானும் லேவி கோத்திரத்தான், நீயும் லேவி கோத்திரத்தான், அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் மிஞ்சி போகிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அங்கே தூப கலசங்களை எடுத்து வந்த 250 பேரும் லேவி புத்திரர் தான். ஆகவே பிறப்பும் ஒரு தகுதி தான். ஆனால் தகுதி பட்டத்திற்கு ஈடாகாது. எந்த ஒரு தகுதியையும் வைத்து தேவன் பட்டத்தை கொடுப்பது அல்ல. கழுதையின் வாயை திறந்து தீர்க்கதரிசியின் கண்களை திறந்தவர் நம் கர்த்தர். தகுதி இல்லாத ஒருவனை கூட தேவனால் பயன்படுத்த முடியும். ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த தகுதியற்ற ஒரு சிறுவனை தேவன் தெரிந்தெடுத்தார், இஸ்ரவேலை ஆளும்படியாக உயர்த்தினார். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே தகுதியை வைத்துக்கொண்டு நான் அந்த ஸ்தானத்தை அடைவேன் என்றோ அந்த பட்டத்தை பெறுவேன் என்றோ யாரும் நினைத்துவிட முடியாது. அந்த தகுதி எக்காரணத்தை கொண்டும் பொறுப்பிற்கு ஈடாகாது. ஒருவேளை நீங்கள் தகுதி படைத்தவராய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த தகுதியை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. யாரை தேவன் அந்த ஸ்தானத்திலே வைக்க நினைக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே அந்த பட்டத்தை பெற முடியும், அந்த ஸ்தானத்திலே இருக்க முடியும். உங்கள் தகுதி உங்களோடு கூட அழிந்து போகும். நான் லேவேன் என்று சொன்ன கோராக அழிந்து போனான், பரிசுத்தவான் என்று சொன்ன கோராக அழிந்து போனான். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டேன், கர்த்தருடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்த கோராக அழிந்து போனான். உங்கள் தகுதி உங்களோடு கூட அழிந்து போகும். கர்த்தருக்கு முன்பாக எல்லோருமே தகுதியற்றவர்கள் தான். யாரை அவர் உயர்த்த விரும்புகிறாரோ அவர்களை மாத்திரமே அவர் உயர்த்துவார். யாரை அவர் அந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறாரோ, அந்த பட்டத்தை கொடுக்க விரும்புகிறாரோ, அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரோ அவர்களை மாத்திரமே அவர் அபிஷேகம் செய்வார். தனக்கு ஆசாரியனாய் யார் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானிக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். உங்கள் தகுதியை கொண்டு ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது என்பதைத்தான் கோராகு அங்கே நினைவு கூற மறந்து போனார். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள், தேவன் தம்முடைய திட்டத்தை அல்லது தெரிந்தெடுப்பை நிலைநிறுத்துவார். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நேரிடச் செய்வதால் என்று வேதம் சொல்கிறது. ஏன் இந்த ஒரு புதிய காரியம் நடைபெற வேண்டும்? என்ன அப்படி ஒரு புதிய காரியம்? இதுவரை மக்கள் பார்த்திராத ஒரு புதிய காரியம் அங்கே நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் காணாத ஒரு புதிய காரியம் அங்கே செய்யப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து வரும் பொழுது எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அழைத்து வந்தார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். தண்ணீர் இல்லாத இடத்திலே பாறையிலிருந்து தண்ணீர் வரச் செய்தார். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் கொண்டு வழி நடத்தினார். எத்தனையோ அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு புதிய காரியம், ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. என்ன? பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போடும் என்பதாக பார்க்கிறோம். விழுங்கி போட்டது. எத்தனையோ அதிசயமான காரியங்கள் கர்த்தர் இஸ்ரவேலரை நடத்தி வரும் பொழுது அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் எதிர்மறையான ஒரு செயலுக்காக ஒரு அதிசயம் நடத்தப்பட்டது, புதிய காரியம் செய்யப்பட்டது என்று சொன்னால் இந்த கோராகின் வாழ்க்கையில் தான். கோராகே, உன்னிமித்தம் தேவன் ஒரு புதிய காரியத்தை நடத்த வேண்டி உள்ளது, எதிர்மறையாக ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டியுள்ளது. இது எதை குறிக்கிறது? தேவன் தம்முடைய தெரிந்தெடுப்பை நிலைநிறுத்துவார். யார் தனக்கு எதிராக
செயல்படுகிறார்களோ அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார், அழித்து போடுவார். ஏனெனில் தேவன் தம்முடைய தெரிந்தெடுப்பை அங்கே நிலைநிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது ஒரு காரியம், தனக்கு மிஞ்சிய காரியங்களில் தலையிட கூடாது. சங்கீதம் 131:1 பாருங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. இந்த வாக்கியம் சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்கள் சொன்ன வாக்கியம். சங்கீதம் 131:1 சொல்லியிருக்கிறார், என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. தாவீது மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தாவீது நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா என்ற முறையில் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். அபியத்தாரின் காரியத்திலே பாருங்கள். அபியத்தாரை நோக்கி அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது கொண்டு வா என்று கேட்கிறார். ஏன், ராஜாவாக இருக்கக்கூடியவர் அவரே உள்ளே நுழைந்து இருப்பதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாமே. ராஜாவாக இருந்தாலும் என் தகுதி உள்ளே செல்வதற்கு அல்ல. உள்ளே செல்வது ஆசாரியனுடைய பணி. ஆகவே தான் சொல்கிறார், என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. இங்கே கோராகின் இருதயம் இருமாப்புள்ளதாய் காணப்பட்டது, கண்கள் மேட்டிமை உள்ளவைகளாய் காணப்பட்டது. தனக்கு மிஞ்சிய காரியங்களிலே கோராகு தலையிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மிஞ்சிய காரியங்களில் நாம் தலையிடுவது அழிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக ஒரு காரியம், 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. பாருங்கள், 2 பேதுரு 1:10 சொல்கிறது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கோராகே, நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? கோராகே, நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? நல்ல ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் தானே இருந்தாய். கர்த்தர் மற்ற கோத்திரங்களுக்கு கொடுக்காத பரிசுத்தமான மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை உனக்கு கொடுத்து வைத்திருந்தார். விடிவெள்ளியின் மகனே, உனக்கு கர்த்தர் மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தார், ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து வைத்திருந்தார். நீ என்ன செய்தாய்? உன் அழைப்பை மறந்து போனாய். உன் தெரிந்து கொள்ளுதலை நீ உறுதிப்படுத்தவில்லை. அதை உறுதிப்படுத்தும்படியாக நீ ஜாக்கிரதையாய் இல்லை. எதற்காக அழைக்கப்பட்டாய்? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? எல்லாவற்றையும் மறந்து உனக்கு மிஞ்சின காரியங்களில் தடையிடும்படியாக உன் இருதயம் இருமாப்புள்ளதாய், கண்கள் மேட்டிமை உள்ளதாய், ஆசை நிறைந்ததாய், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டாய். அதன் விளைவு என்ன? அழிந்து போனாய். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி தவறும் பொழுது இடறி விழுவோம் என்பதாக வேதம் சொல்கிறது. கோராக இடறி விழுந்தான், விடிவெளியின் மகன் இடறி விழுந்தான். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. எதை செய்யுங்கள்? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கலாம், உங்களை அழைத்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கென்று ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கலாம், சபை நடுவே உங்களுக்கென்று தனி ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டதோ அந்த ஊழியத்திலே, அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதில் ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு மேலாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த ஊழியம் உங்களுக்கு உரியது அல்ல. உங்களுக்கு உரிய ஊழியமாய் இருந்தால் தேவன் உங்களை அபிஷேகம் செய்வார், தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், தேவன் அந்த ஊழியத்திலே உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஊழியங்களிலே பலவிதம் உண்டு. பந்தி விசாரிப்பது கூட அப்போஸ்தலர் காலத்திலே ஒரு ஊழியம்தான்.
நான் ஏன் போதிக்க கூடாது என்று அவர்கள் கேட்கவில்லை. நான் ஏன் அற்புத அதிசயங்களை செய்யக்கூடாது என்று அவர்கள் கேட்கவில்லை. உனக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த ஊழியத்திலே நிலைத்திரு. அந்த ஊழியத்தை மறந்து, அழைப்பை மறந்து, தெரிந்து கொள்ளுதலை மறந்து, இடறி போகும்படியாக மேட்டிமை உள்ளவனாய், இருமாப்பு உள்ளவனாய், சபையை களங்கப்படுத்தக்கூடியவனாய் இருந்தால் அழிந்து போவாய். கோராகு தான் அழிந்தது மாத்திரமல்ல, சபையிலே கலகம் உண்டாக்கக்கூடியவனாய் சபையையும் அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை என்று அப்படி யாராகிலும் இருப்பீர்களானால் உங்கள் ஊழியத்தை ஜாக்கிரதையாய் பற்றி கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் ஊழியம் உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்படும், நீங்கள் அழிந்து போவீர்கள், அழிக்கப்பட்டு போவீர்கள். தேவனால் ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுக்கு மேல் இருக்கவர் இருக்கலாம், இருக்கட்டும். அது என்னுடைய ஊழியம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையை களங்கப்படுத்தக்கூடியவர்களாய், சபைக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாய் இருப்பீர்களானாலும் அழிந்து போவீர்கள். 250 மக்கள் அங்கே தூப கலசத்தை எடுத்து வந்தவர்கள் பட்சித்து போடப்பட்டார்கள். காரணம் என்ன? சபையாரை அங்கே கலகத்திற்கு தூண்டிவிட்ட போறார். அவன் இருமாப்பாய் இருந்தது மாத்திரமல்லாமல், அவன் மாத்திரமே மிஞ்சி போனது மாத்திரமல்லாமல் சபையையும் கெடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆகவே சபையாரே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில் தேவன் உங்களை வைத்திருக்கிறாரோ, ஒருவேளை கோராகை போன்று உங்கள் மத்தியில் யாராவது இருப்பார்களானால் அவர்களுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இருங்கள். அக்கினி உங்களை பட்சித்து போடும். தேவன் உங்களை நிச்சயமாகவே அழித்து போடுவார். இது ஆரோனுக்கு விரோதமான செயல் அல்ல, கர்த்தருக்கு விரோதமான செயல் என்று மோசே மிகவும் தெளிவாக சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவேளை கோராகு போன்றவர்கள் உங்களை உங்கள் ஊழியத்திலே அல்லது சபையிலே பஞ்சகத்திற்குள்ளாக்குவார்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் அழைப்பை குறித்து, தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். கொடுத்த ஊழியத்தை முழுமனதோடு கூட அவர் மகிமைக்கென்று செய்ய நாம் நினைப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கோராகை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதிகமாக தியானிக்கப்பட்டிருக்காத ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்று தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கோராகு செய்தது சாதாரண காரியம் அல்ல கர்த்தாவே. விடிவெள்ளியின் மகனாகிய பிசாசு செய்த அதே காரியத்தை கோராகு சபை நடுவிலே செய்ததை நாம் பார்க்கிறோம். நீர் கோராகை உயர்த்தி இருக்கிறீர், கோராகை பிரித்தெடுத்திருக்கிறீர், கோராகை அழைத்து இருக்கிறீர், கோராகை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு மேட்டிமையான கண்களோடு கூட மிஞ்சி நடக்க பிரயத்தனம் பண்ணின கோராகை குறித்து பார்த்தோம் கர்த்தாவே. ஒருவேளை இன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டிருப்போமானால் தேவன் எங்களுக்கு மன்னிப்பீராக. எப்படி பாதாளத்திலே உயிரோடு கூட இறக்கப்பட்டார்களோ அதே போல் நாங்களும் பாதாளத்திலே இறக்கப்படாதபடிக்கு, பாதாளம் எங்களை விழுங்கி போடாதபடிக்கு, உம்முடைய வருகையிலே நாங்கள் பாதாளத்திலே தள்ளப்படாதபடிக்கு கர்த்தாவே, கோராகின் நிலை, கோராகின் தன்மை, கோராகின் தகுதி எங்களிடத்தில் இருக்குமானால் தேவன் அதை நீக்கி போடுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக கர்த்தாவே. இன்று எங்களோடு கூட கோராகின் வாழ்க்கையை வைத்து இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இருமாப்பு உள்ளவர்களாய் அல்ல, மேட்டிமை உள்ளவர்களாய் அல்ல, எங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தும்படியாக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறார் கர்த்தாவே. எதை கொடுத்திருக்கிறீரோ அதை மனப்பூர்வமாய் செய்யும்படியாக, உமது நாம மகிமைக்கென்று அதை நாங்கள் செய்யும்படியாக அதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு கற்றுத்தருவீராக கர்த்தாவே. உமக்கு பிரியமானதை கர்த்தாவே, எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிறதை, உமக்கு சித்தமானதை செய்து ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக கர்த்தாவே. கற்றுக்கொண்ட காரியங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும், பிறர் கற்றுக்கொள்ளும்படியாக பிறருக்கு போதிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமது நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இயேசு என்ற மெய்யான நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்.